டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாஜக ராஜ்யசபா எம்பி அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் பொக்லைன் மீது வீசியது பட்டாசா, நாட்டு வெடிகுண்டா என குழப்பத்தில் இருந்த போலீசாருக்கு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் யார் என அடையாளம் காண்பதிலும் சிக்கலும் குழப்பம் நீடித்து வருகின்றது. காரைக்காலுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் பங்கு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற 5 தனியார் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலோர காவல்படை போலீசார் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் பொதுப்பணித்துறை பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கான பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் சக ஊழியர்கள் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய திருபுவனை குடிநீர் பிரிவு மெக்கானிக் சரவணன், கூடப்பாக்கம் குடிநீர் பிரிவு மெக்கானிக் வேணு, கோபாலன்கடை குடிநீர் பிரிவு MTS சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவின் முக்கிய அம்சங்களாக நீண்டகால சேவைக்காக பணி நிறைவு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரிகா, ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். மேலும் ஊழியர்களின் நீண்ட சேவைக்கால நினைவுகளை பகிர்ந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இத்தகைய விழாக்கள் அரசு ஊழியர்களின் நீண்டகால பணிக்கான அங்கீகாரமாகவும் சக ஊழியர்களின் பாராட்டுகளையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. கடப்பேரிக்குப்பம் திரௌபதியம்மன் ஆலயத்தின் கோவில் தீமிதி திருவிழாவில் திராண பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கடப்பேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ கிருஷ்ண சகாய பஞ்சபாண்டவர் சகீத ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ ஐயனார் ஆகிய ஆலயங்களில் தீமிதி திருவிழா நேற்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கடந்த 19ஆம் தேதியன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. மேலும் சுவாமி மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு நாளும் இரவு வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று கூழ்வார்த்தல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று வெள்ளிக்கிழமை திரௌபதி அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் இரவு தீமிதி திருவிழாவும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கையுடன் திரௌபதி அம்மன், அர்ஜுனன், கிருஷ்ணன் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கடப்பேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் ESI மருத்துவமனை MTS ஊழியர் உமா பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ESI மருத்துவமனை MTS ஊழியர் உமா பணி நிறைவு பாராட்டு விழா அலுவலகத்தில் நேற்று மாலை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் பிரதிபா தலைமை தாங்கினார். இவ்விழாவில் வில்லியனூர் ESI மருத்துவமனையில் செவிலியர்கள், அதிகாரிகள், மருந்தாளுநர்கள், ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் சக ஊழியர்கள் பேசுகையில் பணி நிறைவு பெறும் MTS ஊழியர் உமா அவர்களின் நீண்டகால அர்ப்பணிப்பு மிக்க பணிகளையும் துறையின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் பாராட்டி வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் நிறைவாக வருவாய் டாக்டர் பிரதிபா மற்றும் சக அதிகாரிகள் அனைவரும் இணைந்து MTS ஊழியர் உமாவிற்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். மேலும் அவரது எதிர்கால ஓய்வு காலம் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அமைய தங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்பியூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய இவ்விழாவானது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. மேலும் கடந்த 24ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும்
28ஆம் தேதி முத்துப்பல்லக்கு குதிரை வாகனம் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதல் நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக நேற்று சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி குமரேசன், ஆலய நிர்வாக அதிகாரி குமரேசன் மற்றும் நிர்வாக குழு ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இணைந்த கரங்கள் சமூக சேவை அமைப்பு சார்பில் கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இணைந்த கரங்கள் சமூக சேவை அமைப்பு, கார்த்திக் ஆப்டிகல்ஸ் மற்றும் அறம் நவீன சிகிச்சை மையம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் புதுச்சேரி கீழ் சாத்தமங்கலத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் பெண்கள், முதியோர், தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் கண் பரிசோதனை, பொது உடல்நல பரிசோதனை மற்றும் ஆரம்பகட்ட மருத்துவ ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. கண் பார்வை மங்குதல், கண்ணெரிச்சல், கண் நீர்வடிதல், தலைவலி, சர்க்கரை நோயால் ஏற்படும் பார்வை பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் பரிசோதிக்கப்பட்டன. கண் பரிசோதனையில் பார்வை குறைபாடு கண்டறியப்பட்டவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தரமான கண் கண்ணாடிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மருத்துவ நிபுணர்கள் பொதுமக்களுக்கு கண் பாதுகாப்பு, உடல்நல பராமரிப்பு, உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் காலந்தோறும் மருத்துவ பரிசோதனை செய்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வழங்கினர். முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் இந்த சேவை மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு இணைந்த கரங்கள் சமூக சேவை அமைப்பின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார். கார்த்திக் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தின் ராமு அவர்கள் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி முன்னாள் வட்டாட்சியர் ஐயனார், முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பர்குணன் மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் அவர்கள் கலந்து கொண்டு சமூக நலப்பணிகளை பாராட்டினர். மேலும் மனிதநேய சேவைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் கிராமப்புற மக்களுக்கு பெரும் பயனளிப்பதாகவும் சிறப்பு விருந்தினர்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் கலாம் இளைஞர் பாதுகாப்பு அமைப்பு தலைவர் ஐயனார், பொருளாளர் சௌமியா, சமூக சேவர்கள் துரை, சுந்தர், மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் அருண், உறுப்பினர்கள் ஹரிஹரன், முகேஷ், மஞ்சனி, நாகம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் திருமதி கிருத்திகா, இணைந்த கரங்கள் சமூக சேவை அமைப்பின் உறுப்பினர்கள் சுந்தரராமன், சக்தி, பாலா மற்றும் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் தலைவர் மகேந்திர வேலவன் அவர்கள் நன்றி உரையாற்றினார். முகாமை சிறப்பாக நடத்த ஒத்துழைத்த மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பாட்டாளர்கள் நன்றியை தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற பல்வேறு சமூக நல திட்டங்கள் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடத்தப்படும் என அமைப்பினர் தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட முத்துலிங்கம்பேட்டை வேதபுரீஸ்வரர் நகர் பகுதிகளில் தட்டாஞ்சாவடி எதிர்காலம் நேய மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்கள் வாக்களித்த தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். இந்த நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியின் போது நேய மக்கள் கழக மகளிர் அணி வசந்தி நேரு அவர்கள் உடனிருந்தார். அப்போது பகுதி மக்கள் இங்கு வெற்றி பெற்றவர் மக்களின் கருத்தை அறியாமலே ராஜினாமா செய்துள்ளார். மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை எங்கள் தலையின் மீது சுமத்தியுள்ளார். அதற்காகவும் நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நலத்திட்ட உதவிகளுக்கு நாங்கள் யாரை அணுகுவதென்று கேள்வி எழுப்பினர். அப்போது விநாயகம் அவர்கள், நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் தான் நலத்திட்டங்களை செய்து வருகிறேன். என்னால் முடிந்தவரை மக்களுக்கு எனது சொந்த பணியின் மூலமும் எங்கள் கழகத் தலைவர் ஜி நேரு அவர்களின் வழிகாட்டுதலோடும் செய்வேன். ஆகவே வரும் இடைத்தேர்தலில் இடைத்தரகர்களை வைத்து வாக்கு கேட்பவர்களை புறக்கணியுங்கள். என்னாலும் உங்களுடன் இருக்கும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நன்றி அறிவிப்பின் நிகழ்ச்சியில் முத்துலிங்கம்பேட்டை சேர்ந்த ராஜா, புகழ், ராதாபாய், அமிர்தம், சத்யா, தனிகாசலம், ஜெயா, ரஞ்சிதம், சித்ரா, கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன் ரவி, வெங்கடேஷ், பாலாஜி, சங்கர், முருகன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற 5 தனியார் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலோர காவல்படை போலீசார் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பாண்டி மெரினா கடற்கரையில் கடலோர காவல்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 2 படகுகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்றது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த 2 படகுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர்.
இதனைத் தொடர்ந்து நரமை, பெரிய காலப்பட்டு மற்றும் நல்லவாடு பகுதிகளிலும் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்துச் சென்ற 3 படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறைக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சமரசமும் செய்யப்பட மாட்டாது என்றும், விதிமுறைகளை மீறும் படகு இயக்குநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு கல்வித்துறை சார்பில் சிறப்பு பயிற்சி அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 10, 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் மொத்தமாக 971 பேர் தோல்வி அடைந்துள்ளனர். இவர்களுக்கு துணைத் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்த துணைத் தேர்வில் தேர்ச்சி பெறும் வகையில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு கல்வித்துறை இயக்குனர் மோகன்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாள்தோறும் துணைத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்த வேண்டும். கால அட்டவணை தயாரித்து பயிற்சி திருப்புதல் தேர்வு நடத்த வேண்டும். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வருகை பதிவேடு கையாள வேண்டும். அனைத்து மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல்களை கல்வித்துறை இயக்குனர் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் ரூபாய் 1975 கோடியில் 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சிறப்பு பொருளாதார மண்டல வாரியம் புதுச்சேரியில் 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது. இந்த திட்டங்களில் உழவர்கரை நகராட்சி மூலம் தட்டாஞ்சாவடியில் அமைக்கப்படும் ITES சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்தியாவில் ஒரு நகராட்சி அமைப்பால் உருவாக்கப்படும் முதல் திட்டமாகும். மற்றொன்று வில்லியனூர் வட்டத்தில் உள்ள கரசூரில் புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டு கழகத்தால் அமைக்கப்படும் பல்நோக்கு சிறப்பு பொருளாதார மண்டலமாகும். இதில் தட்டாஞ்சாவடியில் அமையும் சிறப்பு பொருளாதார மண்டபம் 8.6 ஹெக்டேரில் ரூபாய் 725 கோடி முதலீடு செய்யப்படும். இதன் மூலம் 3500 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ITES துறைகளில் பணி கிடைக்கும். கரசூரில் அமையும் சிறப்பு பொருளாதார மண்டலம் 86.2 ஹெக்டேரில் அமையும். இங்கு ரூபாய் 1250 கோடியில் முதலீடு செய்யப்படும். 5000 பேருக்கு வேலை கிடைக்கும். பல்வேறு துறை சார்ந்த பணிகள் இங்கு செயல்படும். 2 சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ரூபாய் 1975 கோடி முதலீடு செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நிதி நிலைமை குறித்து இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மரிய வில்சன், தமிழக முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி மாநில நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் 2 வாரங்களில் இந்த வெள்ளை அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து திருத்திய பட்ஜெட்டும் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் குறித்து கேட்டபோது, மாநிலத்தின் உண்மையான நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே இத்திட்டம் குறித்து முதலமைச்சர் முக்கிய முடிவை அறிவிப்பார் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் குறிப்பிட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் உழவர்கரை நகராட்சி மூலம் அடிப்படை பிரச்சினைகளை சரி செய்வது குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு உழவர்கரை நகராட்சி மூலம் 2026-2027 நிதியாண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வேலைகள் செய்வது தொடர்பான கலந்தாலோசனை கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மேனாள் சபாநாயகருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தலைமையில் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளையும் பார்வையிட்டு எந்தெந்த பகுதிகளுக்கு புதிய சாலைகள் அமைப்பது, மழைக்காலங்களில் கழிவுநீர் வெளியேறுவதற்காக தோண்டப்பட்ட சாலைகளை சீர் செய்வது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் பங்கு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சராக பொறுப்பேற்ற NR காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அறை இருக்கையில் முதல்வர் ரங்கசாமி அமர வைத்தார். அவரது அறையில் இருந்த சாமி படங்களுக்கு தீபம் காட்டி முதல்வர் பூஜை செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் இலாகா ஒதுக்காததால் பணிகள் முடங்கி உள்ளதாக கேட்கிறீர்கள். அரசு பணிகள் எதுவும் முடக்கப்படவில்லை. அனைத்து பணிகளும் நடக்கிறது. தினமும் 20 கோப்புகளில் கையெழுத்திட்டு அனுப்புகிறேன்.
அடுத்த வாரத்தில் அமைச்சர்கள் நியமனம் இருக்கலாம். விரைவில் பேரவைத் தலைவர் யார் என்பது தெரியும். பேரவைத் தலைவர் தேர்தல், அமைச்சரவை விரிவாக்கம் ஆகியவை உங்களிடம் சொல்லிவிட்டுதான் செய்வேன். நியமன எம்எல்ஏக்களை பாஜக கேட்பதால் தான் இந்த தாமதம் என கேட்கிறீர்கள். அதுபோல் ஏதும் இல்லை. பிரெஞ்சு மொழி பள்ளிகளில் நீடிக்க மத்திய அரசை கேட்டுள்ளேன். மீண்டும் வலியுறுத்துவேன். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கேட்கிறீர்கள். காரைக்காலுக்கு உரிய காவிரி நீர் கிடைக்க எப்பொழுதும் புதுச்சேரி அரசு வலியுறுத்தும். காவிரி நீரை கேட்டு பெறுவோம். தமிழக அரசிடம் கேட்போம். அவர்களும் தருவார்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் உரிய பங்கு கிடைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். புதுச்சேரி பாஜக ராஜ்யசபா எம்பி அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் பொக்லைன் மீது வீசியது பட்டாசா, நாட்டு வெடிகுண்டா என குழப்பத்தில் இருந்த போலீசாருக்கு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் யார் என அடையாளம் காண்பதிலும் சிக்கலும் குழப்பம் நீடித்து வருகின்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அனுமந்தை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கோவிந்தன், வயது 41. இவர் புதுச்சேரியில் பொக்லைன் ஜேசிபி இயந்திரம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இவர் பொக்லைன் இயந்திரத்தை புதுச்சேரி லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள பாஜக ராஜ்யசபா எம்பி அலுவலகம் அருகே சாலையோரம் நிறுத்துவது வழக்கம். அதன்படி பொக்லைன் இயந்திரத்தை அங்கு நிறுத்திவிட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு கோவிந்தன் சாப்பிட சென்றபோது திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு கோவிந்தன் வெளியே வந்து பார்த்தபோது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அவரது பொக்லைன் இயந்திரத்தின் கண்ணாடிகள் முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்து இருந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த லாஸ்பேட்டை போலீசார் பைக்கில் வந்த மர்ம நபர் பொக்லைன் இயந்திரத்தின் மீது பட்டாசுகள் வெடிக்க வைத்தாரா அல்லது நாட்டு வெடிகுண்டு வீசினாரா என குழப்பத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. அதில் பைக்கில் வந்த மர்ம நபர் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு சென்றது தெரியவந்தது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பொக்லைன் இயந்திர உரிமையாளர் கோவிந்தன் தமிழக பகுதியான கிளினூர் ஆதினப்பட்ட பகுதியை சேர்ந்த பாக்கியராஜ் என்பவரிடம் பொக்லைன் இயந்திர டிரைவர் வேலைக்கு ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா என கேட்டதன் பேரில் பாக்கியராஜ் தனக்கு தெரிந்த நண்பரை பொக்லைன் இயந்திர டிரைவர் வேலைக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த டிரைவர் சரிவர வேலை செய்யாததால் அவரை வேலையை விட்டு கோவிந்தன் நீக்கியதோடு ரூபாய் 800 சம்பளம் பாக்கியம் வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பொக்லைன் இயந்திர உரிமையாளரிடம் தனது நண்பரின் சம்பள பாக்கி ரூபாய் 800 உடனடியாக தரக்கோரி பாக்கியராஜ் கேட்டுள்ளார். ஆனால் கோவிந்தன் சரியாக வேலை செய்யாததால் பாக்கி சம்பளத்தை தர முடியாது என கூறியதால் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் பாக்கியராஜ் நீ எப்படி தொழில் செய்கிறார் என்பதை பார்த்து விடுகிறேன் என மிரட்டிவிட்டு சென்ற நிலையில்தான் கோவிந்தனின் பொக்லைன் இயந்திரத்தின் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி சேதப்படுத்தியுள்ளனர். இதனிடையே இச்சம்பவம் குறித்து பொக்லைன் இயந்திர உரிமையாளர் கோவிந்தன் கொடுத்த புகாரின் பேரில் பாக்கியராஜ் மீது போலீசார் சந்தேகத்தின் பேரில் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் தமக்கும் பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியதற்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, விசாரணைக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆஜராக தயார் என தெரிவித்துள்ளார். மேலும் சிசிடிவியில் போதிய காட்சிகளும் சரிவர தெரியாததால் நாட்டு வெடிகுண்டு வீசிய மர்ம நபரை கைது செய்வதில் போலீசாருக்கு குழப்பமும் சிக்கலும் நீடித்து வருகிறது. புதுச்சேரி பாஜக ராஜ்யசபா எம்பி அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் பொக்லைன் மீது வீசியது பட்டாசா, நாட்டு வெடிகுண்டா என குழப்பத்தில் இருந்த போலீசாருக்கு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் யார் என அடையாளம் காண்பதிலும் சிக்கலும் குழப்பம் நீடித்து வருகின்றது. காரைக்காலுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் பங்கு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற 5 தனியார் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலோர காவல்படை போலீசார் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.